ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உம்முடைய கிருபை புதிது. அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். என்னை சிநேகிக்கிறவன் நான் சிநேகிப்பேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவார்கள் என்னுடைய வார்த்தையை நம்பி அதிகாலையிலே ஒரு கூட்டமாக இணைந்து உம் நாமத்தை மகிமைப்படுத்தி பாடி இந்த வேதத்தை ஆராய்ந்து அறிந்து அவற்றை எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்கிற கிருபையை தினந்தோறும் எங்களுக்கு தந்து வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலை தோறும் புதிதாக இருக்கிறது. இரவில் என்ன நடந்திருக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கு எங்களை பாதுகாத்தீர். பகலிலே நீர் எங்களோடு கூட இருந்து 91ஆம் சங்கீதத்தின்படியே பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொலை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் எங்களை விலக்கி காத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்ப இறை வேண்டலிலே எங்களை தீங்குக்கு உட்படுத்தாதபடிக்கு தீமை நின்று விலக்கி காத்து வருகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே, நீர் உண்மையுள்ளவர். எங்களை வாழ்நாள் முழுவதும் அன்பு செலுத்தி எங்களை நேசிக்கிற ஒரு தகப்பன், எங்களை கைவிடாத நேசர் நீர். எங்களோட கூட எப்பொழுதும் இருக்கிறவர். நான் உங்களை விட்டு விலகுவதுமில்லை, உங்களை கைவிடுவதுமில்லை என்று சொன்னீர். கடைசியிலே உங்களுக்கு சமாதானம், பிள்ளைகளே உங்களுக்கு சமாதானம். நான் உங்களோடு கூட உலகத்தின் கடைசி பரியந்தமும் நான் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர். இந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிற, இந்த வேதத்தை நேசிக்கிற, உம்மை நோக்கி பாடுகிற எல்லாரோடும் கூட நீர் எப்பொழுதும் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இன்பத்தில், துன்பத்தில், எங்களுடைய பலவீனத்தில், எங்கள் சோர்வில், எங்களுடைய இடுக்கண்களில், எங்களுடைய வியாகுலத்தில், எங்களுடைய வறுமைகளில், எங்களுடைய வேதனைகளில், எங்களுடைய கல்வியில், எங்களுடைய இயலாமையில், எங்களுடைய விரக்தியில், எங்களுடைய தாமதத்தில் கர்த்தர் எங்களோடு இருந்து நீர் பெரியவராய் நடத்துகிறதாய்வுக்காய் ஸ்தோத்திரம். இன்றும் நடத்த போகிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே என்ற பாடலை நாம் பாடுவோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். நன்றி,
உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, அவருடைய கல்விக்காக, அவருடைய தேர்ச்சிக்காக, அவருடைய வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் பகுதிகளிலும் அவர்களை நீர் காக்கும்படி கரங்களை உயர்த்துறோம். எல்லாரும் உயர்த்துங்க. பிள்ளை வேண்டுமா? ஆண்டவருக்கு கரம் உயர்த்தி கேளுங்க. திருமணம் நடக்கணுமா? கரம் உயர்த்தி கேளுங்க. பிள்ளைகளுக்கு வேலை வேணுமா? உங்களுக்கு வேலை வேணுமா? கர்த்தரிடத்துல கேளுங்க. அவர் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னவர். அவர் வாக்கு மாறாதவர். அவர் அதனால என்ன வேண்டுமோ அதை காலையிலே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல கண்ணை மூடி. ஒரு நீங்கள் பயணம் இருக்கலாம், பயணத்தில் இருக்கலாம், ஜெபத்தில் வீட்டில் இருக்கலாம், அல்லது எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஓ லார்ட், ஆண்டவரே, இது எங்களுடைய விருப்பம், எங்களுடைய வேண்டுதல், எங்களுடைய ஜெபம். கர்த்தர் இன்றைக்கே பதில் கொடுப்பீராக. நீங்க கேளுங்கன்னு சொன்னீங்களே, என்னை நோக்கி கூப்பிடுங்கன்னு சொன்னீங்களே, நான் மறு உத்தரவு கொடுப்பேன்னு சொன்னீங்களே. நீர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட பலவீனத்தின் மத்தியில, மரண படுக்கையில உறுப்புகள் இழக்க தொடங்கியிருக்கிறது என்று வேதனையோடு கூட இப்பொழுது அழுகிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே அந்த உறுப்புகள் ரிவைவ் ஆகட்டும். இந்த உறுப்புகள் மீண்டும் செயல்பட தொடங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இது ஒரு பெரிய சாட்சி. எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் சேர்ந்து வியாதிஸ்தருக்காக எல்லாரும் சேர்ந்து, ஆண்டவரே, இந்த உலகத்திலே சமாதானத்தை கெடுக்கிற ஒரு பெரிய சாத்தானின் சதி என்னன்னா வியாதி தான். எல்லா கைகளை உயர்த்தி வியாதி பெற்றவர்களை நோக்கி பார்த்து ஜெபிங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களை நோக்கி பாருங்க. ஓ லார்ட், கர்த்தர் கிருபையாய் இறங்குங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்து இப்பொழுதே விடுதலை கொடுப்பீராக. இதை ஒரு குடும்பமாக இணைந்து வியாதியஸ்தர்களுக்காக, எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், எலும்புகளிலே, நரம்புகளிலே, தசைகளில, உறுப்புகளில, கண்களில, செவிகளில, நாசல்ல, செஸ்ட்ல, நுரையீரலில, கல்லீரலில என் தேவன் இப்பொழுதே குறையை பண்ணுவீராக. பான்கிரியாஸ இயேசுவின் நாமத்தில் ஆக்டிவ் பண்ணுவீராக. எல்லா சுகரும், எல்லா பிபியும் இயேசுவின் நாமத்தினாலே நார்மலாக மாறட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். நடக்க முடியாதவங்க எழும்பட்டும். எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீங்களே நடங்க என்று சொல்லுகிற நம்முடைய வார்த்தையை நம்முடைய பிள்ளைகளின் செவிகளை கேட்க இந்த காலை வெளியில நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம். இது ஒருவர் ஜெபம் மாத்திரம் அல்ல. இங்கு குழும்பி இருக்கிற, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய ஜெபம். உங்க வீடுகளில ஒருவேளை வியாதியஸ்தர் இருக்கலாம், அல்லது உங்க தெருக்களில் இருக்கலாம், உங்க சபையில இருக்கலாம், தேசத்தில் இருக்கலாம், நண்பர்கள் வட்டாரங்கள் இருக்கலாம், மூளை செயலிழந்து போயிருக்கலாம். ஓ ஜீசஸ், அவர்களுக்கு இப்பொழுது ஒரு அற்புதம் செய்வீராக. பிரசவத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல பிரசவத்தை கொடுத்து அவள் கண்ணீரை களிப்பாய் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த சமாதானத்தை குறித்து நாம தியானிக்க ஆரம்பித்தோம். கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்தி வருகிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் இந்த நாட்களை அவர் வைத்திருக்கிறார். சங்கீதம், சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 4, சாம் 4:8 சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஏன் இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்கணும்?
ரைட்? கவனிங்க, ரொம்ப கவனிங்க, நல்லா கவனிங்க. ஏன் இந்த வார்த்தையை கொடுக்கணும்? படுத்தா தூக்கம் வரல. அநேகருக்கு டிஸ்டர்ப்டு ஸ்லீப், தூக்கமே இல்லைங்க. 2 நாள் ஆச்சு தூங்கி. வேலை பலு, மன பாரம், கஷ்டம், வியாதி, வலி வலி வலி, ஒரு கண் மூட முடியல. ஆனா கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம்னா, சமாதானத்தோட படுத்து கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே நீர் ஒருவரே, எல்லாம் கண்களை மூடி, கர்த்தாவே இந்த தூக்கம் இல்லாம மனவேதனையோடு, வருத்தத்தோடு, சஞ்சலத்தோடு, தவிப்போட, நிந்தனையோடு இருக்கிறவளுக்கு சுகமா தங்க பண்ணுங்கப்பா, வாழ பண்ணுங்க, சுகமா வாழ பண்ண. அவங்க தூக்கத்தை கலைக்கிற, சமாதானத்தை கலைக்கிற எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துங்க ஆண்டவரை. மாத்திரமல்ல, 119 சங்கீதம், Psalm 119, 165, 165 வசனத்துல, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. முதல்ல தூக்கம் இல்லைன்னா ஆண்டவர் சுகமாய் தங்க பண்ணுவார். தூக்கத்தை கொடுத்து சுகமாய் பண்ணுவார். சரி, நாம் என்ன செய்யணும் அதற்கு என்று சொன்னா, வேதத்தை நேசிக்கணும், வாசிக்கணும். அப்படி வாசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு வேதம் சொல்லுகிறது. இது ஒரு காலம் போய் சொல்லாது. ஆக உங்களுக்கு சமாதானம் இல்லைன்னா நீங்க தேட வேண்டியது வேதம் தான் தவிர, என் ஆண்டவரை தவிர வேறு யாரும் இல்லை. திரும்ப நான் வாசிக்கிறேன், உங்க மனதுல ஆழமா பதியட்டும். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆமென். சரி, ஏசாயா 26 3 வசனம். ஐசையா 26:3, நம்முடைய உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோட காத்து கொள்வீர். அவரை பற்றி கொண்டா போதும். வேதத்தை நேசிக்கவும் வாசிக்கவும் அவரை பற்றி கொண்டா போதும், சுகமாய் இருக்க பண்ணுவார். ஆமென். நிச்சயமாக கர்த்தர் அதை செய்யட்டும். சரி, இன்றைக்கு சில காரியங்கள் நம் மனதில் ஆழமா பதியும்படியாக பிள்ளைகளின் சமாதானத்தை குறித்து நாம கொஞ்ச நேரம் தியானிக்கலாம். ஆதி ஆகமத்தில் ஒரு நிகழ்ச்சி, யாருடைய நிகழ்ச்சி? ஆகாருடைய நிகழ்ச்சி எடுத்துக்கொள்ளுங்களேன். கொஞ்சம் திருப்பி நம்ம ஏற்கனவே பார்த்த நிகழ்ச்சி தான். ஆகாரும் அவனுடைய பிள்ளையும் கணவனாலும், ஈவன் விசுவாசிகளின் தகப்பன் அழைக்கப்படுகிற ஆபிரகாமினாலும், விசுவாசிகளின் தாய் என்று சொல்லப்படுகிற சாராளினாலும் என்ன செய்யறாங்க? விரட்டப்பட்டாங்க. அது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்ல? விரட்டப்பட்டாங்க. அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க வச்சுக்கோங்க. நம்ம லிட்ரலி நம்ம இதை கொஞ்சம் நமக்கு எப்படி எதை எடுத்துக்கொள்ளலாம் என்பதை குறித்து சிந்தித்து பார்க்கலாம், அல்லது வேறு ஒருவருக்கு எப்படி இதை விளக்கலாம் என்பதை சிந்தித்து பார்க்கலாம். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க, ரொம்ப லவபிள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஏதோ ஒரு காரணத்தினால அவர்களுக்கு இன்னொரு அந்த மனைவியே, அதாவது சாராளே உண்டு பண்ணாள். அது அவங்க கலாச்சாரத்துல அன்று இல்லை. அவள் ஏற்படுத்தின பொழுது குழந்தை பிறக்கிறது. அந்த பிள்ளை தான் இஸ்மவேல். இப்பொழுது சாராளுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது, அவன்தான் ஐசக். சொல்ல வருகிற காரியம் என்னன்னா, இந்த வீட்டுல சமாதானம் இல்லை.
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப்பும் ஒரு சமாதானமான சந்தோஷமான வாழ்க்கை இல்லை. நான் ஈவன் ஆபிரகாம் சாராளுக்குமே சொல்லுவேன், ஆபிரகாம் ஆகாருக்குமே சொல்லுவேன், அவர்களுக்குள்ள இந்த மூவருக்குள்ள நிச்சயம் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும். அதனாலதான் கர்த்தர் ஒருவனுக்கு ஒருத்தி என்று ஆதியிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அவர் நமக்கு கமாண்ட்மெண்ட் கொடுத்திருக்கிறார், கட்டளையை கொடுத்திருக்கிறார், உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார். ஒருவனுக்கு ஒருத்தி, மனுஷன் மனுஷன். அவர் பலதாரத்தை ஆதரிக்கவே இல்லை, அது எந்த சூழ்நிலையிலும் அவர் ஆதரிக்கவில்லை. இன்னைக்கு இதுல பாதிக்கப்பட போகிறது யார்? இங்க பாதிப்புக்குள்ளானது யாருன்னா ஈசாக்கும் இஸ்மவேலும் தான், பிள்ளைகள் தான். ஒரு பெற்றோர்களுடைய தவற்றினால, ஒரு அப்பாவின் தவற்றினால, அம்மாவின் தவற்றினால பாதிக்கப்படுகிறது பிள்ளைகள் தான். பிள்ளைகள் வாழ்க்கை உங்களுக்கு நான் ரொம்ப விளக்கி காண்பிக்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு மனைவி பேச்சை கேட்டு ஒரு மகனை அவ்வளவுதான் ஒரு கையில ஒரு சின்னதா தண்ணிய கொடுத்து சொத்தும் கொடுக்காம, அவன் வாழ்க்கையில எதுவுமே கொடுக்காம அவனை போன்னு விரட்டி விட்ட ஒரு தகப்பனை உன்னால பார்க்க முடியுமா? இன்னைக்கு நடக்கிற சம்பவத்தை ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு அநேக தகப்பனும் தாயும் தாம் பெற்றெடுத்த பிள்ளைதான், ஒரு 13-14 வயது வரைக்கும் வளர்த்த பிள்ளை. அந்த பிள்ளைய சிங்கிள் மதரோடு கூட அனுப்புகிற நிறைய தகப்பன் அம்மாவோட போடா எஞ்சி வெளியே போ, 2 பேரும் போங்க. அதே போல நான் இதையும் சொல்லிதான் ஆகணும். காலம் 21ஆம் செஞ்சுரியில மாறி போயிருக்கிறது. கணவன் தாம் பிள்ளைகளை வைத்து, அல்லது கணவன் மனைவி பிள்ளை அனுப்புகிறது போல இன்று மனைவி தான் கணவன் பிள்ளைகளை அனுப்புகிற காலம் வந்து விட்டது. எத்தனை பேர் அதற்கு ஆமோதிப்பீங்க? எஸ், நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு வீடு இருக்கு, என் பேர்ல தான் அந்த வீடை கட்டியிருக்கோம், வாங்கியிருக்கிறோம், நீங்க இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வேணும்னா உன் பிள்ளைய கூப்பிட்டு கொண்டு போ. இன்னைக்கு கோர்ட்ல ஜீவனாம்சம், இன்னைக்கு கோர்ட்ல பிள்ளைகளுடைய நிலைமை தான் பேசப்படுகிறது. இந்த குழந்தை யார் இடத்துல இருக்க போகிறது? அப்பா இடத்துலையா, அம்மா இடத்துலையா? எவ்வளவு செலவாகும்? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இன்னைக்கு இதெல்லாம் நம்ம ஆராயும் பொழுது சில பாடங்களை கற்றுக்கொள்ளணும். இந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்பது ஃபர்ஸ்ட் லெசன். 2வது லெசன் அன்பா இருக்கணும். அவங்க மாம்சம், நம் சரீரத்தின் சரீரம், நம்ம எலும்பின் எலும்பு என்று ஆதாம் சொன்னது போலவே இப்படி ஒரு உறவு காணப்பட வேண்டும். இன்னைக்கு அந்த உறவு இல்லை. அந்த பியோர் லவ், இந்த பியோர் அன்பு கணவன் மனைவி இடத்துல தாடு நாளலும் தன் சதை ஆண்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு அன்பு உலகத்தில் இல்லை. இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் போவதற்கான காரணம் அன்பு இல்லை, தெய்வ பக்தி இல்லை, வேதத்தை நேசிக்கல, வேதத்தின்படி வாழல, ஜெபிக்கல. இதனால தூக்கம் போய், சுகம் போய், ஆரோக்கியம் போய், இதுல பாதிக்க போறது யாருன்னா பிள்ளைகள் தான். இங்க இஸ்மவேல் பாருங்க, சாக கிடக்கிறான். அவனை அம்பியர தூரத்துல வைத்து விட்டு ஆகார் கண்ணீரோடு கூட அழுகிறாள், மகனும் அழுகிறான். கர்த்தர் பிள்ளையின் அழுகையின் சத்தத்தை கேட்டு அங்கே நீரூற்றை உண்டு பண்ணினார். அவர் சொல்லி அனுப்புகிறார், நல்ல ஒரு கவுன்சிலிங் சொல்லி அனுப்புகிறார். மகளே, நீ போ, நீ உன் கண்ணனோடு கூட இரு, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி அவர்களையும் பெரிய ஜாதியாக்கி இன்றைக்கு நேஷன் வைடு இஸ்லாமியர்கள் அவர்களுடைய வம்சம்தான். கர்த்தர் அன்று சொன்ன வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறிருக்கிறது. ஈசாக்கு எடுத்துக்கொள்ளுங்க. ஈசாக்கு 40 வயது வரைக்கும், உங்களுக்கு வசனம் தெரியுன்றதுனால நான் வசனத்தை எடுக்கல, இதுல நிறைய ப்ராமிசஸ் இருக்கு. யெகோவா லகாய் ரோயி, கர்த்தருடைய
துறவு. ஆகையால் 14:16-14 ஆகையால் அந்த துறவு பேர் லகாய் லோய் எனப்பட்டது என்று சொல்லி அவள் ஒரு பெயரை இடுகிறாள். ஓகே, அப்படி அப்படி ஒரு நிலைமை. இப்போ 100 வயசு ஆகுது. ஆபிரகாமுக்கு வயசாயிடுச்சு. எத்தனை வயசுன்னு தெரியல. நீங்க கவனிங்க. ஈசாக்கு பெண் கொள்கிற பொழுது 24, ஜெனிசிஸ் 24, ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். அப்படி இங்கிலீஷ்ல அவனால நடக்க முடியாம ஸ்ட்ரிக்கின் அப்படின்னு ஒரு வார்த்தை, எழுந்து நடமாட முடியாத அளவுக்கு வயசாயிடுச்சு. வீட்டுல என்ன பிரச்சனை தெரியுமா? பிள்ளை பிரச்சனை தான். அம்மா இறந்துட்டாங்க, சாரால் இருந்துட்டாங்க. ஈசாக்குக்கு இப்போ 40 வயசு, திருமணம் ஆகல. இந்த இந்த நிகழ்ச்சியை நான் வாசிக்கும் பொழுது சில காரியங்கள் நான் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நேர்வழியாய் நடத்துவார், நல்லதே தான் கொடுப்பார், சீக்கிரத்துல கொடுப்பார். அது தாமதமின்றி சீக்கிரத்துல வரும். ஏன்னா இந்த நேரத்துல இந்த வார்த்தைய அவர் கொடுக்க விரும்புகிறாருன்னா நிச்சயம் ஏதோ செய்ய விரும்புகிறார் என்று அர்த்தம். ஆபிரகாமுக்கு வயது சென்ற பிறகு தன் வீட்டில ரொம்ப பெருசா நினைக்கப்பட்ட ஆகிய எலியேசரை அனுப்புகிறார். நீ போய் என் மகனுக்கு பெண் கொண்டு வா. நடந்த உண்மை என்னன்னா, ஆபிரகாமுக்கு தான் அம்மா இழந்த சோகம், அதனால அவன் வாழ்க்கை துணையே வேணாம் என்று சொல்லி, அவன் வாழ்க்கையே துணையே வேண்டாம் என்று சொல்லி வாழ்ந்து வந்தான். அதுதான் உண்மையும் கூட. ஆனா அப்பாவுக்கு அவனுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் கூட எனக்கு போதும் கல்யாணம், இந்த வயசுல எனக்கு வேணாம். 20 வயசுக்கு 30 வயசுலாம் ரொம்ப எங்கேயாச்சு, ஒரு 31 வயசுல 32 வயசுல அல்லது நான் செட்டில் ஆயிட்ட பிறகு நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லுகிற பெண்களும் ஆண்களும் இன்னைக்கு நிறைய உண்டு. ஆனா அப்பாவின் அந்த ஏக்கம் என்னன்னா, எனக்கு வயசாயிடுச்சு, நான் இன்னும் எத்தனை நாட்கள் உயிரோடு இருப்பேன், எத்தனை வருஷங்கள் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் இல்லை. ஒருவேளை நான் அதை ரொம்ப எக்ஸ்ட்ராவா நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போ நீ எப்படியாவது அவனுக்கு நல்ல வழியில திருமணம் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எலியேசரை அனுப்புகிறார். அங்க ஒரு தாய் தம் மகனுக்காக அழுது 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 அந்த மகனுக்கு சமாதானத்தை, ரைட், சமாதான தாவரத்தை கர்த்தரிடந்து வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொடுத்தா. இங்க ஒரு தகப்பன் தம் பிள்ளைக்கு நல்ல ஒரு மகளை ஜபத்தோட ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். ஒரு அப்பா ஜெபம் பண்றார். நீங்க இது ஃபுல்லா வாசினா உங்களுக்கு தெரியும். அந்த 24ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தா தெரியும். அவர் சொல்றாரு, நீ போ, நான் ஜெபம் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன், இனத்தாரிடத்துல போ, நீ 7ஆம் வசனம் 7th verse, ஜெனசிஸ் 24:7, தம்முடைய தூதனை உமனுக்கு முன்பாக அனுப்புவார், கர்த்தர் நேர்வழியாய் அனுப்புவார். இந்த வசனம் முடியும், இப்படிதான் முடியும். எப்படி முடியும்னா, ஜெனசிஸ் 24:67, அப்போது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய். என்னது சாராளுடைய கூடாரம், ஆபிரகாமின் கூடாரம்? உங்களுக்கு ஏதாவது புரியுதா? அதுல சாராளுக்கு ஒரு கூடாரம் இருக்கான், ஆபிரகாமுக்கு ஒரு கூடாரம் இருக்கான். அப்ப நான் உங்களுக்கு சொன்னல, ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும், ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இருந்திருக்க வேண்டும். அதனாலதான் இவன் தனியா இருந்தானோ என்னவோ தெரியாது. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் தனிமையில இருப்பதற்கு காரணம் பெற்றோர்கள் செய்த தவறு. எஸ், ஆபிரகாம் செய்த தவறு. என்ன தவறு செய்தான்? எனக்கு எழுதி அனுப்ப முடியுமா ஆபிரகாம் என்ன தவறு செய்தாருன்ட்டு? என் மனசுல இருக்கு, ஆன்சரும் இருக்கு. நீங்க எழுதி அனுப்ப முடியும். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன், விசுவாசிகளில் வல்லவனானான், கர்த்தர் ரொம்ப நேசித்த, ரொம்ப பிரியமானவன் ஆபிரகாம்.
ஆனாலும் ஏன் இங்க இந்த வார்த்தை ஏன்? ஈசாக்கு எப்படி எழுதியிருக்கணும்? ஈசாக்கு ரெபெக்காளை தன் தகப்பன் ஆபிரகாம் வீட்டுக்கு அடித்து கொண்டு போய், நோ, தாய் சாராளின் கூடாரத்தை அடித்து கொண்டு போய் அவளை தன்னுடைய மனைவியாக்கி அவளை நேசித்தான். இங்க நிறுத்துறேன். இன்னைக்கு அநேக கணவன் மனைவி நேசிப்பதில்லை, மனைவி கணவனை நேசிப்பதில்லை, பிள்ளைகள் பெற்றோரை நேசிப்பதில்லை, பெற்றோர் பிள்ளைகளை நேசிப்பதில்லை. காரணம், அதனுடைய விளைவு, ரிசல்ட் என்ன தெரியுமா? சமாதானம் இல்லை. ட்ரூ லெவல் ஆண்டவரத்தில் தான் கேட்கணும். ஆண்டவரே, உலகம் கொடுக்கக்கூடாத தெய்வீக அன்பு, சமாதானத்தை எங்கள் வாழ்க்கையை தாங்க. அப்போ ஈசாக்கு தன் தாய்க்கு கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல், சமாதானம் அடைந்தான். அது வரைக்கும் அவனுக்கு சமாதானம் இல்லை. 40 years வரைக்கும் எங்க சமாதானம் போச்சு தெரியல. ஒருவேளை நான் ஆன்சர் கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அவன் சமாதானம் எங்க போச்சுன்னு தெரியல. எந்த வயசுல போச்சு, எந்த சூழ்நிலையில் அவன் சமாதானம் போச்சு? அம்மா மறிச்ச பிறகு போச்சா, அல்லது அம்மாவுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கா என்பதில் அவங்க கைகளில் விடுகிறேன். ஆனால் ஒரு பிள்ளையின் சமாதானம் போதுன்னா அதற்கு காரணம் அப்பா அம்மாவாகத்தான் இருக்க முடியும். உங்கள் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்குன்னா முதல்ல உங்கள் நடைகளை நீங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டாம், நான் ஒழுங்குபடுத்த வேண்டும். ஈசாக்குக்கு என்ன அர்த்தம்? நகைப்பு அப்படின்னு பெயருக்கு அர்த்தம். ரெபெக்காளுக்கு டு பி டைடு என்ற அர்த்தம். ஆண்டவர் அன்று ஆசீர்வதித்து இந்த திருமணத்தை நடத்தினார். இன்று கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வீட்டில் நீங்கள் ஆண்டோடைய வார்த்தை கேட்டு கொஞ்சம் ஆண்டவரத்தோடு பேசி ஆண்டோட திரும்ப ஒப்புரவாகும் பொழுது உங்கள் வீட்டில் நிச்சயம் நல்ல திருமண வாழ்வு நடக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்கும். எத்தனை வயசு கடந்து போனாலும் அந்த முரண்பாடு கலைந்த பிறகு நீங்கள் அந்த சிந்தைக்கு, நேற்று நம்ம பார்த்தோம்ல, அந்த கெட்ட குமாரன் புத்தி தெளிந்த பிறகு நன்மை நடந்தது. அதே போல புத்தி தெரிந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஈசாக்கு வர விருத்தி அடைந்தான், ஆறுதல் அடைந்தான், நல்ல ஒரு திருமண வாழ்க்கை கிடைத்து சந்தோஷப்பட தொடங்கினான். அதுதான் அதனுடைய அர்த்தம். சமாதானமாய் வாழ ஆரம்பித்தான், அதுதான் அர்த்தம். ரெபெக்காளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாள். இன்னொரு சைல்டு மட்டும் நான் சொல்லிட்டு ஜெபிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள்ல நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். 2 ராஜாக்கள் திருப்பிக் கொள்ளுங்க. 4ஆம் அதிகாரம். 4ஆம் அதிகாரத்தில் அந்த அம்மா சொல்றாங்க, 1ஆம் வசனம், 2 Kings chapter 4 சொல்றாங்க, தீர்க்கதரிசியின் புத்திரல் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாபை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். எல்லாருக்கும் அந்த துன்பம் வரும். இங்க ஒரு கைம்பெண் பார்க்குறோம். ஒரு ஹஸ்பண்ட் இல்லைன்னா சமாதானம் இல்லை. ரொம்ப எளிமையாக சொல்லுவாங்க சில சகோதரிங்க, செத்தா நல்லா இருக்கும்ன்ட்டு. அவர் செத்த பிறகு தான் தெரியும் அந்த குடும்பம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில். ஒரு ஆண் துணை இல்லாமல், அதே சமயத்தில் ஒரு பெண் துணை இல்லாமல் ஒரு குடும்பம் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. நீங்கள் வேணால் கொஞ்சம் வயது சென்ற பிறகு தான் இந்த ஆண் கணவர், பெண் மனைவி, அவருடைய உறவு, அவளுடைய இணைப்பு, அவளுடைய பணி, அவளுடைய அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு புரியும். அவங்க இல்லைன்னா தான் ஒரு 10 நாளைக்கு விடிய எங்கன்னா அனுப்பிச்சி வச்சுருங்க, வாழ்க்கையே மோசமாக போயிடும். அதுதான் நீங்கள் வைக்கிற ஒரு பெரிய தற்பரிசோதனையாக இருக்கும். ஒரு 10 days அவங்க வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கையில் இல்லைன்னா, கணவனோ மனைவியோ இல்லைன்னா அவ்வளோதான். தட்ஸ் ஆல். லைஃபே காலி. நிறைய விஷயத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். இங்கே கணவன் இழந்து போகிறான், நல்ல கணவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், ஆனால் இறந்து போயிட்டான். இங்கே நடந்தது என்னன்னா, அப்பா கொஞ்சம் கடன் வாங்கிட்டாரு. எதுக்காக வாங்கினாரு? நிச்சயம் ஊழியத்துக்காக தான் வாங்கினாரு. தீர்க்கதரிசியில ஒழித்து வைத்து அவளுக்கு உணவு கொடுக்கும்படி, அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை வேற எந்த காரணத்திற்காக இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இவர் தீர்க்கதரிசி.
தீர்க்கதரிசியின் புத்திரர் இவர். வேற தேவை இருந்திருக்க வாய்ப்பில்லை. நான் நினைக்கிறேன் ஊழியத்திற்காக கடன் பெற்றவர் தான். ஆனா இங்க யாருக்கு அந்த பிரச்சனை வருதுன்னா, அப்பா இறந்து போயிட்டாரு, அவருக்கு இப்ப பிரச்சனையே இல்லை. அவரை போய் யாரும் தோண்டி கேட்க போறது இல்லை. இங்க கடன் கொடுத்தவன் மனைவியையும் முக்கியமா 2 பிள்ளைகளையும் அடிமையாக்க பார்த்தான். கடன் வாங்கினா யாருக்கு பிரச்சனை? பிள்ளைகளுக்கு பிரச்சனை. என்னுடைய ஜெபம் எல்லாம் எது தெரியுமா? நாம் வாங்கின கடன் நம்மோடு போகணும். நம்ம கடத்தையோ நம்முடைய சாபத்தையோ நம்முடைய கெட்ட பெயரையோ நம்ம பிள்ளைகளுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணவே கூடாது. என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க பட்ட கடன், நான் பட்ட கடன் நம்மோடு போகணுமே தவிர பிள்ளைகள் வந்து அடைப்பாங்க அப்படின்னு ஒரு நிலையே கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னங்க. நம்மால அப்பாவி பிள்ளைகள் பாதிக்கப்படவே கூடாது. அதற்கு என்னென்ன செய்யணுமோ அதை இப்பொழுதே செய்யுங்க. கடனை அடைக்கிற நிர்வாகத்தை ஏற்படுத்தி எப்படியாவது எல்லா செலவினங்களையும் கட்டுப்படுத்தி ஏதாவது ஒரு முகாந்திரத்தை தேடி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவர் சொன்னார்ல சங்கீதத்துல, நான் உனக்கு போதித்து நீ நடத்த வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அவரை போதிக்க சொல்லுங்க. எப்படியாவது நாம கண்ணை மூடுறதுக்குள்ள, கணவன் மனைவி கண்ணை மூடுறதுக்குள்ள அந்த கடனும் முடிந்திருக்க வேண்டும். ஆமென். முடிந்திருக்கு. அதுதான் என்னுடைய ஜெபமாக இருக்கிறது. உங்கள் ஜெபமாக கூட மாற வேண்டும். நாம கண்ணை மூடுறதுக்குள்ள கர்த்தர் அந்த கடனை எல்லாம் அடைத்து நம்ம பிள்ளைகளை விடுதலையோடு கூட வாழ வைக்க வேண்டும். எலிசா என்ன சொன்னார் பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியும். அவர் சொன்னாரு, எண்ணெயெல்லாம் எடுத்து விற்று முதலாவது கடனை அடைத்து. ஃபர்ஸ்ட் அதுதான் பண்ணும். கொஞ்சம் பணம் வருதா, கடன் அடைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கணும். அடைத்து முடித்து அதன் பிறகு மீதத்தை வைத்து ஜீவனம் பண்ணு என்று ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். நம்ம பிள்ளைகளுக்காக நாம் எதை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, கடனை மாத்திரம் சேர்த்து வைக்கக்கூடாது. அதை நீங்கள் நன்றாக கவனிக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் நிலைமை இப்படி இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு கூட பேசினீங்க. என்னால் ஒரு இஸ்மவேல் பாதிக்கப்பட்டது போல என் பிள்ளை பாதிக்கப்படக்கூடாது. என்னால் ஒரு ஈசாக்கு பாதிக்கப்பட்டது போல என் பிள்ளை பாதிக்கப்படக்கூடாது. அது மகளா இருக்கலாம், மகனா இருக்கலாம். என்னால் 2 பிள்ளைகளும் கடன்ல பாதிக்கப்படவே கூடாது. அல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுங்க. அதே போல யாக்கோபும் ஒரு தவறு பண்ணான். ஒரு பிள்ளையை நேசித்து, அவனுக்கு பிடிச்சமான மனைவி பிள்ளைகளை நேசித்து, மற்றவர்களெல்லாம் வெறுத்து, அப்படி என்னால என் பிள்ளைகளுக்குள்ள சண்டை சச்சரவுகள் வர வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப மன வருத்தத்தோடு சில பேரோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார். இது பெற்றோர்களின் தவறு. நேற்று நான் பிள்ளைகளை குறித்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹாஷா வர பேசினேன். எனக்கே வருத்தமா இருந்தது. ஆனா இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் நடுத்தெருவில் நிற்பதற்கான காரணம், இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் அப்பா அம்மாவை மதிக்காம போனதுக்கு காரணம், எத்தனையோ பிள்ளைகள் நல்ல வாழ்க்கை கிடைக்காததுக்கு காரணம், எத்தனையோ பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்காததுக்கு காரணம், எத்தனையோ பிள்ளைகள் படிப்புல நல்ல தேர்ச்சி பெறாததுக்கு காரணம், எத்தனையோ பிள்ளைகள் வாழ்க்கையில கெட்டு போவதுக்கு, அடிக்ஷன்ல போவதுக்கு காரணம் பெற்றோர், தாய் தகப்பன்மார். நான் உள்ளத்துல வேதனையோடு நான் இதை சொல்லுகிறேன். இன்னைக்கு நீங்க வெளியே வரலனா உங்களை நம்பி கொடுத்த பிள்ளைகள் சீர்கெட்டு போவார்கள். உங்களுக்கும் அது கெடுதல், உங்க குடும்பத்துக்கும் ஒரு கெடுதல். கர்த்தர் இன்றைக்காவது உங்களோடு கூட பேசுகிறாரே, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே, இனி நான் தீங்கானதை நான் செய்ய மாட்டேன். நான் இனி பாவமானதை தொடமாட்டேன். இனி பாவத்தை நோக்கி நான் ஓட மாட்டேன். தேங்க்யூ லார்ட். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே,
இன்னைக்கு நீர் எங்களோடு கூட முகமுகமாய் பேசினீர். நிறைய பேர் வீட்டில் போயிட்டு காதுகளிலே, இருதயத்திலே, சிந்தையிலே ஆணித்தரமாய் பேசினீர். அநேக குடும்ப பிரிந்து கிடக்கிறதை எண்ணி வருத்தப்பட்டு நீர் பேசினீர். அநேக பிள்ளைகள் நாளைக்கு நடுத்தெருவில் நிற்கக்கூடாது என்ற ஆதங்கத்தோடு பேசினீர். நிறைய பிள்ளைகளுக்கு திருமணமாகாமல் இருக்கிறதே, அதற்கு காரணத்தை ஆராய்ந்து பேசினீர். நிறைய பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்கலையே, அதனுடைய சாபத்தை வேரை தொட்டு நீர் பேசினீர். இவையெல்லாம் பேசினாலும் இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க உண்மையாகவே அவங்க சார்பாக நான் உங்களிடத்துல நான் நிற்கிறேன். அதே போல அநேகர் தரப்பில் நிற்கிறாங்க. அநேக பெற்றோர்களின் பெற்றோர்கள் தரப்பில் நிற்கிறாங்க. அநேக தாத்தா பாட்டிகள் தரப்பில் நிற்கிறாங்க. அநேக தாய் தரப்பில் நிற்கிறாங்க. அநேக தகப்பன்கள் தரப்பில் நிற்கிறாங்க. இன்னைக்கு ஆகாருக்கு ஒரு துறவை, இஸ்மவேலுக்கு ஒரு துறவை கொடுத்து அவன் சந்ததியை இந்த அளவுக்கு உயர்த்தினது போல ஈசாக்கு சந்ததியை இதுவரைக்கும் வர வர விருத்தி அடைந்து 100 மடங்கு பலன் திருமணத்தோடு ஆரம்பித்து கொடுத்தது போல, அவனுக்கு ஆறுதல் கொடுத்தது போல, கர்த்தாவே அந்த தீர்க்கதரிசியின் புத்திரன் கடனெல்லாம் அடைத்து அந்த தெருவிலேயே அவங்களை சுகமாய் வாழ பண்ணது போல, யோசேப்பு அவன் வாழ்க்கையில அவன் தகப்பன் மூச்சரித்து எழுந்து நின்றான், திரும்ப உயிர் பெற்றான் என்று முதிர் வயதிலும் அவன் சமாதானத்தோடு கூட நிற்கிற மறிக்கிற கிருபையை கொடுத்தது போல அவன் எப்படி மறித்தான் ஆண்டவரே உமக்கே தெரியும். அழகா படுத்துக்கொண்டு தன் கோள்களிலே சாய்ந்து ஜீவனை வர்ஷிப் பண்ற மாதிரியே விட்டான். அதுதான் சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்கிறது. எனவே அப்படி ஒரு நித்திரை எங்க குடும்ப மக்கள், கிறிஸ்தவ மக்கள், எங்கள் பெரியவர்கள் வரணுமே தவிர, சமாதானமா யாக்கோபை போல மறிக்கணுமே தவிர, துக்கத்தோடு என் பிள்ளை செட்டில் ஆகலையே, என் பிள்ளைகள் கடனோடு இருக்கிறாங்களே, கடனை வைத்து விற்று வந்து விட்டனே, திருமணம் ஆகாம வைத்துட்டனே, என் பிள்ளைகளுக்கு பிள்ளை கெடுக்காம போயிடுச்சே என்று சொல்லி வருத்தத்தோடு மறிக்காதபடிக்கு யாக்கோபை போல அழகா கோலிலே சாய்ந்து உம்மை தொழுது கொண்டு நீ உயிர் நிற்கிற அந்த பெரிய கிருபையை தாரும். வயதான பிறகு இன்னைக்கு ஆண்டவர் பேசினார், நிறைய பேசினார். கர்த்தர் நிறைய அற்புதங்களை செய்ய போகிறார். சாட்சிகளை எழுதுங்க. பிரியமானவர்களே, உன் ஆத்துமா வாழ்வதை போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பீங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளை நாங்களும் சாட்சியாய் நிற்போம். இது அநேகருக்கு, பூமியில் இருக்கிற அநேகருக்கு நாங்கள் சாட்சி சொல்லுவோம். இதுதான் நாங்கள் செய்கிற பொருத்தனை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதாக்கால் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். புதியவர்களுக்கு நீங்க இதை ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு நீங்க சொல்லுங்க. இதுதான் நீங்க செய்ய போகிற ஒரு சின்ன ஊழியம். இந்த ஊழியத்தை நீங்க உண்மையா நிறைவேற்றினீங்கன்னா நிச்சயம் கர்த்தர் இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கோ அதே மாதிரி அவளுக்கு பிரயோஜனமா இருக்கும் பொழுது அந்த மகிமை எல்லாம் உங்களை தான் சாரும். ஆண்டவர் சொல்லுவார், நீங்க இந்த அனுப்பின இந்த மெசேஜின் வழியாக தான் கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்தார் என்று சாட்சி கொடுப்பார். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.